மக்களே இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு வந்து சிக்கன் 65 ரெசிபி தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மசாலாவும் போட தேவையே இல்லை. கடையில் 65 மசாலா விற்கும் இல்லையா, அது எனி பிராண்டு, அது வந்துட்டு ஒரு பாக்கெட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு மெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா மட்டும்தான். அப்புறம் தேவைன்னா நீங்கள் வந்துட்டு இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி தான் கார்ன்ஃப்ளவர் போடணும், அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அப்புறம் மசாலா எல்லாமே உள்ளே ஒட்டவே ஒட்டாது. ஒரு 1/2 லெமன் வந்துட்டு ஃபுல்லாக பிழிஞ்சுக்கோங்க. அதையும் புழிஞ்சிட்டு நல்லா வந்துட்டு கையாலே பிரட்டி விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த மசாலாலே உப்பு இருக்கும். இப்போ நல்ல கையாலே வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா மசாலா வந்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே கோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு வெளியில் வச்சாலே போதும், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. அப்படியே வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடானா நம்ம அதில் பொரித்து எடுத்துட வேண்டியதான். செம்ம சூப்பரான ஒரு சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் மசாலா மட்டும் தான் மேரினேட் பண்ணது காட்டியிருக்கேன். அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நான் எடுக்கலை அந்த கிளிப்பை. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலில் தான் நம்ம எப்படி வேணால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.